ஹalleluya குட் மார்னிங். அங்க ஒரு சிறிய ஜெபத்தோடு வசனத்தை தியானிப்போம். பரிசுத்தரே உமக்கு நன்றி ஆண்டவரே. எங்களுக்கு ஜெபம் எவ்வளவு தேவை என்பது, ஜெபத்தின் மூலம் எவ்வளவு அற்புத காரியங்களை நாங்கள் பார்க்க முடியுமோ என்பதை நாங்கள் உணரும்படி அன்றைக்கு உம்முடைய சீஷர்களுக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுத்தது போல இன்றைக்கு எங்களுக்கும் கற்றுக் கொடுங்கப்பா. எங்களுக்கு எடுத்துக்காட்டாக நீர் முழங்காலிட்டு ஜெபித்தது போல தனிமையாக காலமே எழுந்து தனிமையான ஒரு இடத்தில் ஜெபிக்கும்படி நாங்களும் உம்முடைய ஜெப நியமங்களை பின்பற்றுவதற்கு ஆவிக்குரிய பலனை பெற்றுக்கொண்டு உம்முடைய சாட்சிகளாய் வாழ உதவி செய்யும்படிக்கு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். அநேகர் நினைக்கிறாங்க ஜெபிக்கிற வேலை பாஸ்டர்துன்னு. இல்லங்க, ஜெபம் எல்லாருக்குமே. பாஸ்டர் கூட தனக்காக அவர் ஜெபிக்காவிட்டா பிரயோஜனம் இல்லைங்க. இதை ஆண்டவரே நமக்கு காட்டினார். அவர் தேவகுமாரனா இருந்தபோதும் உலகத்துக்கு வந்தபோது மாம்சத்தில் இருந்தபோது ஜெபம் எவ்வளவு தேவையோ அறிந்தவராய் மிகுந்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் அவர் ஜெபித்தார் என்று வசனத்துல நம்ம வாசிக்கிறோம். நீங்க உங்க வாழ்க்கையில ஜெபிக்க கற்றுக்கொண்டா உங்க பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வுகள் உங்களுக்கு உடனே கிடைக்குங்க. நாம விசுவாசம் என்கிறோம். இந்த விசுவாச வாழ்க்கைனா ஏதோ வசனத்தை கேட்பது, கொஞ்சம் காணிக்கை கொடுப்பது, சில ஆச்சாரங்களை பின்பற்றுவது நினைக்கிறோமே தவிர தனிப்பட்ட விதத்தில் தேவனோடு உறவு கொண்டிருப்பது, அனுதினமும் அவர் வசனத்தை வாசிப்பதின் மூலம், அவர் சமூகத்தில் முழங்காலிட்டு ஜெபிப்பதின் மூலம், அவர் மனதை அறிந்து அவருடைய சித்தத்தை அறிந்து நம் வேதனையிலிருந்து, நம் பிரச்சனையிலிருந்து, இந்த உலக சோதனைகளிலிருந்து அந்தந்த நேரமே விடுதலை பெறுவது என்பது உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கை. கிறிஸ்துவோடு நடப்பது. வாரத்துக்கு 2 முறை உபவாச ஜெபங்கள் மிகவும் சிறந்தது. உபவாச ஜெபம் மனுஷங்களுக்காக இல்ல. நீங்க உபவாசம் இருக்கும்போது உங்க முகம் வாடும்படி இருக்காதீங்கன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார்ல. இது மனுஷங்களுக்கு சொல்லிக்கொள்ளல. உங்கள் தேவனுக்கு முன்பு உங்க இதயத்தை ஊற்றி விடுவது. சில தீராத பிரச்சனைகளை நம்ம இந்த உலகத்துல எதிர்கொள்ளுவோங்க. அந்த பிசாசினால் அலைக்கழிக்கப்பட்டு இருந்த சிறுவனை விடுவிக்க 9 சீஷர்களால கூட முடியல. ஆண்டவர் ஒரே வார்த்தையினாலே பிசாசை துரத்தின போது, இது ஏன் எங்களால முடியலன்னு அவங்க கேட்டபோது, இது உபவாசத்தினாலே ஜெபத்தினால் மட்டுமே சாத்தியம். நம் வாழ்க்கையில் பிசாசை நாம கட்டுவதற்கு, அவனின் கிரியைகளை அழிப்பதற்கு, அவன் ஆலோசனைகளை சிதறடிப்பதற்கு முதல்ல நீங்க பிசாசு சாத்தான் இருக்கிறான்னு நம்புறீங்களா? எப்படியாக தேவன் நமக்காக பெரிய பெரிய ஆசைகள், திட்டங்கள், எண்ணங்கள் கொண்டிருக்கிறாரோ அதுபோல பிசாசு தேவன் தெரிந்து கொண்டவர்களை எப்படி சிதறடிப்பது, சோர்வாக்குவது, ஏமாற்றுவது, தீமை செய்வது என்று அவன் திட்டங்களை திட்டிக் கொண்டேதான் இருக்கிறான். ஆஹா, அவன் தந்திரவாதி, பொய்யன், ஏமாற்றுகிறவன். பிசாசை எதிர்க்க ஒரே ஒரு ஆயுதம் ஜெபம். பாடல் பாடினா அவனும் பாடுவான். ஒரு காலத்துல அவனும் ஏஞ்சல்ல தூதர்களோடு பாடினான். பிரசங்கம் பண்ணா நல்லா அவனே நமக்கு ரெஃபரன்ஸ் எடுத்து கொடுப்பான். ஏன்னா முதல் மனிதனாகிய ஆதாம் மற்றும் ஏவாள் தொடங்கி எல்லாருடைய பலவீனமும் தெரியும், எல்லாருடைய விஷயமும் அவனுக்கு தெரியும். ஆனா நீங்க முழங்கால நின்னு ஜெபித்தா, தேவனை துதித்தா அவன் நடுங்கி போவாங்க. அதனாலதான் கிறிஸ்தவனே ஜெபி, விசுவாசியே ஜெபி. எஸ்தரின் புத்தகம் வேதத்துல இருக்குன்னு உங்களுக்கு தெரியும்ல. அதுல நம்ம இந்தியாவின் பெயரும் இருக்கு. அந்த காலத்திலேயே இந்தியாவின் பெயர் இருக்குங்க. வேதம் வரலாறு. இங்கே எஸ்தரின் புத்தகம் ஏன் வேதத்துல இடம் பெற்றிருக்குன்னு பார்த்தா, அவங்களுடைய விடாப்பிடி ஜெபம், அவங்களுடைய விசுவாசம் மற்றும் தேவனுடைய திட்டத்தினால. இந்த புத்தகம் நமக்கு அநேக சத்தியங்களை வெளிப்படுத்துகிறது. மொர்தேகாய் என்கிற ஒரு நபர் இருக்கிறாரு. அவர் வெறும் ஒரு வாட்ச்மேன், காவலாளி. அரண்மனையின் வாசல்ல இருக்கிற காவலாளி மட்டுமே. ஆனா அவன் உண்மையான வாட்ச்மேன், காவலாளி. இஸ்ரவேல் ஜனாங்கத்தை
பிசாசின் வலையிலிருந்து காப்பதற்கு, தேவனின் திட்டங்களை பிசாசு கெடுக்காதபடிக்கு எதிர்ப்பதற்காக சாகசம் நிறைந்த காரியங்கள், விசுவாசம் நிறைந்த காரியங்களை செய்கிறவராக இருக்கிறார். நீங்க எந்த உத்தியோகத்துல இருந்தாலும் நீங்க தேவனால பயன்படுத்தப்படலாங்க. ஏதோ ஒரு சின்ன வாட்ச்மேன் தானே, குமஸ்தா தானே, கிளர்க்கு தானே, ஏதோ ஒரு சின்ன சாஃப்ட்வேர் இன்ஜினியர் தானே, சிவில் இன்ஜினியர் தானே, நான் ஒரு சாதாரண நர்ஸ் தானே என்று நினைச்சிக்காதீங்க. நீங்க எந்த நிலைமையில இருந்தாலும் தேவனுக்கு உங்களை ஒப்பு கொடுத்தா தேவன் உங்க மூலமா தன்னுடைய காரியங்களை செய்வாருங்க. இங்கே எஸ்தருக்கு பெற்றோர் இல்லாத போது மொர்தெக்காய் அவங்கள வளர்த்தாங்க, தேவ பயத்துல வளர்த்தாரு. இன்னும் இந்த கதையெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா நீங்க எஸ்தரின் புஸ்தகத்தை வாசிங்க. அவங்க அற்புதமா ராஜாவினால தெரிந்து கொள்ளப்பட்டு ராணி ஆயிட்டாங்க. அவங்க அரண்மனைக்கே சேர்ந்துட்டாங்க. ஒரு அனாதையா இருந்த பெண். எவ்வளவு அற்புதமானது தேவனுடைய எண்ணங்கள். இதே எஸ்தர் புத்தகத்தில் ஆமான் என்கிற ஒருவன் இருக்கிறான். அவனுக்கு அநேக பிள்ளைங்க இருக்கிறாங்கன்னு ராஜா ப்ரமோஷன் கொடுத்தாராம். ப்ரமோஷன் கமத் ஃப்ரம் அபவ் என்று இருக்குங்க. நமக்கு உயர்வான பதவி வருதுன்னா அதை ஏதோ நாமே சம்பாதிச்சோம், நாம ஏதோ தகுதியானவங்க நினைச்சா அது புத்தியினம்ங்க. தேவன் உயர்த்தனா உண்மையிலேயே உயர்த்தப்படுவோம். இவன் இங்க கர்வப்பட்டான். எல்லாரும் அவனுக்கு வணங்கணும்னு நினைச்சான். ஆனா மொர்தெக்காய் தேவனுக்கு பயப்படுகிறவன். எல்லாரும் முழங்காலிட்டு ஆமானுக்கு வணங்குனா மொர்தெக்காய் சல்யூட் பண்ணாரு. என்னையா நீ வணங்க மாட்டியா? நான் என் தேவனை தவிர யாருக்குமே வணங்க மாட்டேன். வாட் அ ஸ்டாண்ட்! உனக்கு வணக்கம் சொல்றேன், உனக்கு சல்யூட் பண்றேன், உங்களை அதிகாரியா மதிக்கிறேன், ஆனா தேவனாக வணங்க மாட்டேன். தயவு செய்து கவனிங்க, நீங்க யாருக்கா இருந்தாலும் மரியாதை செலுத்துங்க, ஆனா வணங்காதீங்க. பாஸ்டர்ஸ் ஆகிய எங்களை வணங்க தேவையில்லை. யூ கேன் கிவ் ரெஸ்பெக்ட். தேவனுடைய ஊழியக்காரராக மரியாதை கொடுங்க, அது போதுங்க. ஆனா நாங்க தேவன் இல்ல. நீங்க வணங்க தகுதியுள்ளவர், உங்க துதிக்கு பாத்திரர், உங்களுக்காக ஜீவனை கொடுத்த ஆண்டவர் மட்டுமே. என்னை வணங்கவில்லை என்கிற கோபத்துக்கு பகை வைத்துக் கொண்டு யூதர் எல்லாரையும் அழிக்க வேண்டும் என்று லஞ்சம் கொடுத்து ஒரு ராஜ கட்டளை கொண்டு வந்தான் ஆமான். குறிப்பிட்ட மாதம், குறிப்பிட்ட நாளிலே யூதர் அனைவரையும் நீங்கள் கொன்று போட்டு அவர்கள் சொத்தை எல்லாம் கொள்ளையிடுங்க என்று ஒரு சட்டத்தை கொண்டு வந்தான். அந்த செய்தி மொர்தெக்காய் கேள்விப்பட்ட போது என்ன செய்ய முடியும்? ஒருவனா? அதுவும் அவர் வெறும் காவலாளிதான். யூதர் எல்லாரையும் திரட்டி ஒரு போராட்டம் வேணா நடத்தலாம், இன்றைக்கு செய்யறது போல. ஆனா அவர் என்ன செய்தார்னு தெரியுமா? எல்லாரையும் ஊக்கப்படுத்தி தேவனிடம் ஜெபிக்க தொடங்கினார். உபவாச ஜபத்தை பிரகடனம் செய்தார். தேவனிடம் வேண்டிக் கொள்ளுகிறாருங்க. நமக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் மனுஷங்க கிட்ட விட தேவனிடத்துல விடுதலை கிடைக்குங்க. நாம அனாவசியமா பந்து செய்வது, போராட்டம் செய்வது அல்லது தர்ணா செய்வது தேவையற்றது. ஏனென்றால் நம்ம போராடுவது மாம்சத்தோடு அல்ல, துரைத்தனங்களோடும் வானமண்டலத்தின் அதிகாரங்களோடும் போராடுகிறோம். யாரோ ஒருத்தர் மூலம் உங்களுக்கு தடைகள் வரும், அவங்கள வெறுக்காதீங்க. பாவம், அவங்க இல்ல, அவங்கள பயன்படுத்துகிற சாத்தானினாலே தேவ பிள்ளையாகிய உங்களுக்கு போராட்டம் வருது. சில நேரம் உங்க கணவரா இருக்கலாம், உங்க மனைவியா இருக்கலாம், பெற்றோரோ பிள்ளைகளாக இருக்கலாம், வேற யாரானாலும் இருக்கலாம். ஆனா நாம போராடுவது அசுத்த ஆவிகளோடு. நமக்கு ஜெயத்தை கொடுப்பது நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அதனால உபவாசம் இருந்து ஜெபிக்க தொடங்கினார். சில முறை நம்ம உபவாசத்தை ஜெபித்து கொண்டு காற்றில தீபத்தை வச்சுட்டு தேவனே நீங்க தான் இருக்கிறீங்கன்னு சொல்றதில்ல, நம்ம செய்ய வேண்டிய காரியங்களும் இருக்கு. இந்த மொர்தெக்காய்க்கு அந்த எஸ்தர் நினைவுக்கு வந்தாங்க. அம்மா எஸ்தர், தேவன் உன்னை உயர்த்தி ராணி ஆக்கி இருக்கிறாரு, நீ ராஜா கூட இருக்கிற, ஒரு வார்த்தை நீ ராஜாவுக்கு சொல்லு. இந்த விஷயத்துல ஒரு வார்த்தை அவருக்கு சொல்லுன்னா அவங்க சொன்னாங்க, ஐயா நம்ம ராஜா எப்படிப்பட்டவர்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா? அவர் கொஞ்சம் கிறுக்கு, கோவம் ஜாஸ்தி. அவர் அழைக்காம அவர்கிட்ட யாரும் போக முடியாது. ராஜா கூப்பிட்டாதான் போக முடியும். அவரே உள்முற்றத்துல இருக்கிறாரு. ஆகையால் நான் போனா என் உயிருக்கே ஆபத்து. சாரி,
நீங்க மட்டும் உடை அணிஞ்சிட்டு சாப்பிடுங்கன்னு சொல்லி அவருக்கு சொல்லி அனுப்புனா அவர் சொன்னாரு, அரண்மனையில் இருக்கிறதுனால நீ தப்பிக்கலாம்னு நினைக்கிறாயா? நீ மௌனமா இருந்தா உதவி யூதருக்கு வேற இடத்துல இருந்து வரும், ஆனா நீ உன் தகப்பன் வீட்டாரும் அழிக்கப்படுவீங்க என்று எச்சரித்த போது எச்சரிப்பை எஸ்தர் எடுத்துக்கொண்டாங்க. இன்றைக்கு அநேகருக்கு ஆசீர்வாதங்கள் வேண்டும், நன்மை வேண்டும், புகழ்ச்சி வேண்டும், கண்டிப்பும் எச்சரிக்கையும் கொடுத்தா அதை ஏற்க மாட்டாங்க. என்னங்க, அந்தந்த நேரத்தில் தேவன் தம்முடைய ஊழியக்காரர் மூலம் எச்சரிப்பாரு. நம்ம பிள்ளைங்க மூலமா எச்சரிப்பாரு, அல்லது சில சூழ்நிலைகள் மூலம் எச்சரிப்பாரு. தேவனுடைய கண்டிப்பை புறக்கணிக்காதீங்க. தேவனுடைய எச்சரிக்கையை ஏற்றுக்கொள்ள கற்றுக்கொண்டா நாம உத்தமர்களா இருப்போம், பத்திரமாக இருப்போம். தன் தவறை உணர்ந்து கொண்டு ஒரு வார்த்தை சொல்றாங்க பாருங்க. எஸ்தரின் புத்தகம், வேதத்திலே எஸ்தரின் புஸ்தகம்ங்க, 4வது அதிகாரம் 16ஆம் வசனம். நீர் போய் சூசானில் இருக்கிற யூதரை எல்லாம் குடிவர் செய்து 3 நாள் அல்லும் பகலும் புசியாமலும் குடியாமலும் இருந்து எனக்காக உபவாசம் பண்ணுங்கள். நானும் என் தாதிமாரும் இங்கே உபவாசம் பண்ணுவோம். அவள் மொர்தெக்காய்க்கு சொல்லி அனுப்பினது என்னன்னா, யூதர்கள் அனைவரையும் ஒன்றாக கூடிவர செய்து 3 நாள் உபவாசத்தை பிரகடனம் செய்யுங்க. நானும் கூட என் தாதிமாரும் கூட உபவாசம் இருந்து ஜெபிக்கிறோம். வாவ்! யூதர்கள் எல்லாரும், அந்த தேசத்துல இருக்கிற யூதர் எல்லாரும் ஒரே இடத்துல இல்ல, மேபி வேற இடங்கள்ல இருக்கிறாங்க. ஒரே இடத்துல கூடி வர இடம் கூட உங்களுக்கு போதாது. ராணி தன் அரண்மனையை விட்டுட்டு அவங்க கூடியிருக்கிற இடத்துக்கு போக முடியாது. ஆனா தன்னுடைய அரண்மனையிலேயே தானும் தன்னோடு இருந்த தாதிமாரும் உபவாசம் இருந்தாங்க. இந்த லைவ் ஸ்டார்ட் ஆகி லைவ்ல உபவாச ஜபம்னா அநேகர் இதை கேலி செய்யறாங்க. லைவ்ல எப்படி உபவாச ஜபம் நடக்கும்னு. உபவாசம் இருக்கணுமே தவிர ஏன் நடக்காது? நீங்க எங்க உபவாசம் இருந்து ஜெபித்தாலுமே இந்த சோசியல் மீடியாவின் மூலம் நம்ம எல்லாம் கனெக்ட் ஆகுறதுனால, நீங்க உங்க வீட்டில், நாங்க எங்க வீட்டில், அல்லது ஆலயத்துல, அல்லது வேற தேசத்துல, வேற இடத்துல இருக்கிற அனைவரும் ஒரே சத்தத்தோடு, ஒரே மனதோடு, ஒரே ஆவியோடு உபவாசம் இருந்து ஒரு காரியத்தை தேவனிடத்துல சொல்லும்போது அற்புதங்கள் நடக்கும். அற்புதங்கள் நடக்கும். அவங்களுடைய 3 நாட்கள் உபவாச ஜபத்துல யூதர்கள் எங்கெங்க இருக்கிறாங்களோ, பெரியவங்க சின்னவங்க, ஆண்களும் பெண்களும் உபவாசம் இருந்து ஜெபித்தாங்க. எஸ்தர் ராணி அவங்களும் அவங்க தாதிமாரும் உபவாசம் இருந்து ஜெபித்தாங்க. 3 நாட்களுக்கு பிறகு ராஜாவினிடத்திலே போக அழைப்பு இல்லாவிட்டாலுமே, என்னங்க, அப்படியாக ராஜாவை சந்திப்பது சட்ட விரோதமானாலும் இவ்விதமாக நான் சட்டத்தை மீறி ராஜாவினிடத்தில் பிரவேசிப்பேன்னு துணிஞ்சாங்க. ஜபத்தோடு ராஜாவினிடம் சென்றபோது ராஜா கோபப்படல. எஸ்தரை பார்த்ததும் அவன் கண்களில் தயவு கிடைத்ததாம். ராஜாக்களின் இருதயத்தை மாற்றக்கூடியவர் நம் ஆண்டவர். ராஜாக்களின் இருதயம் தேவனின் கையில நீர்க்கால்களை போல இருக்கான். கால்வாயில தண்ணீர் இப்படி போகும்போது இப்படி திருப்பணும்னா திருப்பலாம்ல, அப்படி அவர்கள் ஆலோசனைகளையும் திருப்பக்கூடியவர் நம் ஆண்டவர். அற்புத காரியங்களை ஜெபத்தின் மூலம் செய்யக்கூடியவர், சூழ்நிலைகளை மாற்றக்கூடியவர். அவ்வளவு சீரியஸ் சிச்சுவேஷன்ல இருந்தபோதும் கூட, சட்டத்தை மீறி அவள் உள்ளே பிரவேசித்த போதும் ஜபத்தோடு கூட விசுவாசத்தோடு பிரவேசிப்பது சட்ட விரோதமானாலும் அவளை பார்த்த உடனே அவனுக்கு அவர் கண்களில் தயவு உண்டாகி, உனக்கு என்ன வேண்டும்னு கேட்டார்னு இருக்கு வேதத்துல. அல்லேலூயா! உங்க வாழ்க்கையில் எப்படிப்பட்ட சூழ்நிலையை எதிர்கொள்ளுகிறீங்களோ, எப்படிப்பட்ட போராட்டத்தை எதிர்கொள்றீங்களோ, கிறிஸ்தவர்களா தேவ பிள்ளைங்க இன்றைக்கு உலகளாவிய அளவுல இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு துன்புறுத்தப்படுறாங்க. அநேக கிறிஸ்தவ நாடுகள்ல கூட இன்றைக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க தடைகள் உண்டாகுது. வேதத்தை தடை செய்கிற கண்ட்ரீஸ் இருக்கு.
இப்படிப்பட்ட சூழ்நிலையில யார் மாற்ற முடியும்? கொடுமை சித்திரவதை நடக்குதுங்க. உயிரையே இழந்து போறாங்க தேவ பிள்ளைங்க. சர்ச்சஸ் எரிக்கப்படுது, சிதறடிக்கப்படுகிறது. இப்படிப்பட்ட நேரங்கள்ல நம்ம தர்ணாங்களும் போராட்டங்களும் இல்லைங்க. நாம செய்ய வேண்டியது முழங்கால் ஜபம், உபவாச ஜபம். உலக அளவுல தேவ பிள்ளைகள் என்று சொல்லக்கூடிய எல்லாரும் உபவாசம் இருந்து ஜெபித்தா அற்புதங்களை தேவன் செய்வாருங்க. ராஜாவுக்கு எஸ்தர் வைத்த கோரிக்கை நிமித்தமாக ராஜா எழுதின சட்டம் ராஜா மாற்றவே அவருக்கு அதிகாரம் இல்ல. அதனால் ராஜா புதிய சட்டத்தை எழுதி எல்லாரையும் அழிக்க வேண்டும் என்று எழுதின சட்டத்தை ரிவர்ஸ்ல தலைக்கீழ எழுதி நீங்க இவங்க மேல விழுந்து இவங்களை ஜெயிங்க என்று சொன்னபோது அற்புதமாக இஸ்ரவேலர்கள் எல்லாம் காக்கப்பட்டாங்க. சத்துருக்கள் எல்லாம் அழிந்து போனாங்க. அசுத்தாவிகளின் சக்திகளை கட்டுவதற்கு, சாத்தானின் யுக்திகளை அழிப்பதற்கு உபவாச ஜெபம் எவ்வளவோ தேவைங்க. நம் தேசத்துக்காக ஜெபிக்க வேண்டிய மிகவும் அவசியமான கடமை நமக்கு இருக்குங்க. அநியாயங்களும் அக்கிரமங்களும் நடந்து கொண்டிருக்கு. ஒவ்வொரு நாளுமே நம் தேசம் எந்த நிலைக்கு போயிட்டு இருக்குன்னு நமக்கு தெரியுங்க. தேவனுடைய காரியம் நம் தேசத்தில் நடக்கும்படிக்கு தேவ பிள்ளைகள் நாம் உபவாசம் இருந்து ஜெபிக்கணும். ஜெபம். பரிசுத்தரே, அன்புள்ள தகப்பனே, ஒரு முறை ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் உலகளாவிய அளவுல அக்ராஸ் த குளோப் யார் யார் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறாங்களோ, நாங்கள் எல்லாரும் ஆண்டவரே ஒரே மனதோடு உபவாசம் இருந்து நாங்கள் ஜெபிப்பதற்கு, அவர்கள் சபையில நடக்கிற உபவாச கூட்டத்திலே அனைவரும் கலந்து கொண்டு ஒருமனப்பட்டு ஜெபிக்கும்படி, இருளின் வல்லமைகள் கட்டப்படும்படியாக, பிசாசின் எண்ணங்கள் சிதறடிக்கப்படும்படிக்கு, பரிசுத்த ஆவியின் காரியங்கள் நடக்கும்படிக்கு, உம்முடைய ஆவியை ஊற்றும்படிக்கு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யமும் ஐக்கியமும் கூடி வந்திருக்கிற அனைவருக்கும் இப்பொழுதும் சதா காலமும் துணையாக இருப்பதாக, ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களையும் பாரங்களையும் 8939801234 என்ற நம்பருக்கு ஒரு டெக்ஸ்ட் அல்லது வாய்ஸ் மெசேஜ் வாட்ஸ்அப் பண்ணுங்கன்னு உங்களுக்கு சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். நீங்க அனுப்பிக்கொண்டே இருக்கிறீங்க. நாங்க உங்களுக்காக ஜெபிக்கிறோம். தேவன் பதில கொடுத்து கொண்டே இருக்கிறாரு. ஜெபத்தினாலே அற்புதங்கள் நடக்கும். கர்த்தருக்கு சித்தமானால் நாளைக்கு இதே நேரத்தில் அனுதின தியான நிகழ்ச்சியில் கர்த்தருடைய வார்த்தையோடு நான் உங்களை சந்திக்க போகிறேன். நீங்களும் மறக்காம கலந்து கொள்ளுங்க. அதுவரை கர்த்தருடைய கிருபை உங்களுக்கு துணையா இருப்பதாக. ஒவ்வொரு நாளும் வசனம் தியானிப்பேன், ஒவ்வொரு காலையிலும் உம்மை சந்திப்பேன். ஒவ்வொரு நாளும் வசனம் தியானிப்பேன், ஒவ்வொரு காலையிலும் உம்மை சந்திப்பேன். என்னோடு பேசும் தெய்வம் நீ, இன்றும் என்னோடு பேசிடும். உம் வார்த்தை ஜீவன் உள்ளது, இன்றே என் வாழ்வை மாற்றிடும். அனுதின தியானம்